சதவீதத்தில் நல்லது தான். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கவே கூடாதுன்றது என்னோட புரிதல். இப்போது சந்தேகன்ற பேரில் ஒரு சிலரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது, வா இங்கே போ, ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னும்போது, அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்கள் வந்து சுதந்திரமாக நிற்கிறது நார்மலாக நின்னா கூட இந்த மாதிரி நேரத்தில் வந்து அது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாக்கும். அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் மக்கள் வந்து கூடுறதோ இல்லை அனாவசியமாக வெளியில் போய் சுற்றுறது கொள்றதோ கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். குறிப்பாக பொதுமக்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆமாம், பொதுவாக டெல்லிக்கு இது பொருந்தும். பட் சென்னையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்ம பார்த்ததில்லை. ரொம்ப நாள் அமைதியான ஒரு பூங்காவாக தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். பட் இது பீகார் தேர்தலை ஒட்டி வருது. அப்போ அதனால் ஒரு சில அரசியல் சர்ச்சைகள் இது கூடவே புகையும் அப்படின்றது நான் சந்தேகப்படுகிறேன். அரசியலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்த காலத்தில் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா விடிஞ்சா வந்து பீகாரில் தேர்தல், அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது வந்து மக்கள்கிட்ட தேவையில்லாமல் ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கும். இந்த பயம் பதட்டம் வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக